பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தஃப்சீர் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷால்லா நம்ம இன்றைக்கி சூரத்துன் நபாவை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا وأنزلنا من المعصرات ماء ثجاجا لنخرج به حبا ونباتا وجنات ألفافا. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். எதை பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கிறார்கள்? மகத்தான அச்செய்தியை பற்றி. அது எத்தகையதென்றால் அதில்தான் அவர்கள் வேறுபட்ட கருத்துகள் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறென்று அவர்கள் விரைவில் அறிந்து கொள்வார்கள். பின்னரும் சந்தேகமின்றி அவர்கள் விரைவிலே அறிந்து கொள்வார்கள். நாம் இந்த பூமியை விரிப்பாக ஆக்கவில்லையா? இன்னும் மலைகளை முளைகளாக ஆக்கவில்லையா? இன்னும் உங்களை ஜோடி ஜோடியாக நாம் படைத்தோம். மேலும் உங்களுடைய தூக்கத்தை இளைப்பாறுதலாக நாம் ஆக்கினோம். அன்றும் இரவை உங்களுக்கு ஆடையாக ஆக்கினோம். மேலும் பகலை உங்கள் வாழ்க்கைக்குரியவற்றை தேடிக்கொள்ளும் நேரமாக நாம் ஆக்கினோம். உங்களுக்கு மேல் பலமான 7 வானங்களை நாம் உண்டாக்கினோம். ஒளி வீசும் விளக்கை சூரியனையும் அங்கு நாம் அமைத்தோம். அன்றியும் கார் மேகங்களிலிருந்து அதிகமாக பொழியும் மழை நீரையும் நாம் இறக்கினோம். அதை கொண்டு தானியங்களையும் தாவரங்களையும் நாம் வெளிப்படுத்துவதற்காக, கிளைகளுடன் அடர்ந்த சோலைகளையும் வெளிப்படுத்துவதற்காக. அத்தியாயம் மக்கால இறக்கப்பட்டது. இதனுடைய வசனங்கள் 40 வரைக்கும் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு ஓதந்து 1லேருந்து 16 வரைக்கும் ஓதியிருக்கிறேன். அதாவது இந்த அத்தியாயத்துடைய மைய கருத்து என்னென்னா, இறுதி தீர்ப்பு நாளில் மறுமையை நிரூபிப்பதும் அவற்றை ஏற்றுக்கொள்வதால் அல்லது மறுப்பதால் ஏற்படும் விளைவுகளை குறித்து மக்களை எச்சரிப்புதான் இந்த அத்தியாயத்துடைய மையக்கருத்தாக இருக்குது. மக்கா நகரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாமிய அழைப்பு பணியை முதலாக தொடங்கிய போது 3 கருத்துக்கள் அதன் அடிப்படை அம்சங்களாக இருந்தது. முதலாவது என்னென்னா ஏகத்துவம், 2வது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தூதத்துவம், 3வது மறுமை. இந்த 3ல் முதல் 2 கருத்துக்கள் மக்காவாசிகளுக்கு மிக அருவருப்பானவையாக, ஏற்க முடியாதையாக இருந்த போதிலும் சில தெளிவான காரணங்களின் அடிப்படையில் அந்த 2 விஷயங்களும் அவங்க அவ்வளவு அதிகமாக அலைக்கழிக்கவில்லை. 3வது விஷயம்தான் அவங்கள அதிகமாக அலக்களிச்சிருக்குது. இந்த மறுமை வாழ்வு கோட்பாட்டை பற்றி அவங்களிடம் எடுத்துரைத்த உடனேயே அவங்க மற்ற எல்லாவற்றையும் விட அதை பற்றியே அதிகமாக கேலியும் கிண்டலும் செய்யலானார்கள். ஆயினும் அவங்க இஸ்லாமிய வழியில் கொண்டு வருவதற்காக மறுமை பற்றி கோட்பாட்டை அவர்களுடைய உள்ளத்தில் பதிய வைப்புதான் இன்றியமையாததாக இருந்தது. ஏனென்றால் இந்த கொள்கையை ஏற்று கொள்ளாத வரையில் சத்தியம் அசத்தியம் பற்றி விவரங்களின் அவங்களுடைய சிந்தனை போக்கு பொறுப்புடையதாகவும் கருத்தார்த்ததாகவும் இருப்பதற்கு சாத்தியமே இல்லை. எனவேதான் மக்கா வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் இறக்கி வரப்பட்ட அத்தியாயங்களில் மறுமை கோட்பாட்டை மக்கள் உள்ளங்களில் பதிய வைப்பதற்கு அதிகமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. காலகட்டத்தில் இறக்கி வரப்பட்ட அத்தியாயங்களில் மறுமை பற்றிய கருத்துக்களே திரும்ப திரும்ப எடுத்துரைக்கப்பட்டதன் காரணத்தை நன்கு அறிந்து கொண்ட பின் இப்போது அந்த அத்தியாயத்தின் கருத்துக்களை கவனிச்சுங்க. இறுதி தீர்ப்பு நாளை பற்றிய செய்தினை கேள்வியுற்று மக்காவின் வீதிகளிலும் சந்தைகளும் அவைகளிலும் எழுந்த சர்ச்சைகள் பற்றின வாதங்கள் ஆகியவற்றை பற்றி இந்த அத்தியாயத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
அதுக்கு தான் அல்லாஹ் கேட்டிருக்காங்க, எதை பற்றி அவங்க ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கிறார்கள்? மகத்தான அந்த செய்தியை பற்றியா? இதென்றால் அதில் தான் அவங்க வேறுபட்ட கருத்துக்கள் கொண்டிருக்கிறாங்கோ, அவ்வாறெல்லாம் அவர்கள் விரைவில் அறிந்து கொள்வார்கள்னு சொல்லிட்டு, பின்வரும் சந்தேகமின்றி அவர்கள் விரைவிலே அறிந்து கொள்வார்கள்னு அல்லாஹ் 2 தடவை இதில் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நிராகரிப்பவர்களை பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்குறான். மண்ணிலிருந்து விண்ணு வரையில் உள்ள இறைவனுடைய ஆற்றல் மிக படைப்புகளுக்கு அவற்றில் காணப்படும் நுண்ணறிவு திறன்களும் நன்மைகளும் உங்கள் கண்களுக்கு தென்படவில்லையா? இவற்றை எல்லாம் படைத்த சர்வ வல்லமையுள்ள இறைவன் மறுமை கொண்டு வரவோ இறுதி தீர்ப்பு நாள் ஒன்றினை ஏற்படுத்தவோ ஏலாதவன் என்றா இவை அனைத்து உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த பேரண்டத்தின் பின்னணியின் முழுமையாக நுண்ணறிவுத்திறனும் ஞானமும் செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அவற்றை பார்த்த பின்பும் இதில் காணப்படும் ஒவ்வொரு செயலும் ஒரு நோக்கத்தை கொண்டதாய் இருக்கிறது என புரிந்து கொள்ளும் உங்கள் அறிவு பேரண்டத்தின் முழுமையான அமைப்பு மற்றும் எவ்வித நோக்கமும் கொண்டதாக இல்லை என்ற கருத்தை ஏற்றுக்கொள்கிறதா? இந்த மாபெரும் தொழிலகத்தின் மனிதனை மிக முக்கிய அந்தஸ்தில் அமர்த்தி அவனுக்கு விரிவான பல அதிகாரங்கள் அளித்த பிறகு அவன் இங்கு தன் பணியை முடித்து கொண்டு செல்லும் போது அவன் அப்படியே விட்டுவிடப்படுவான். அவனுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளும் ஓய்வூதியமோ வெகுமதிகளோ கிடைக்காது, அல்லது அவனுடைய அழிவு பணிகள் குறித்து எந்த கேள்வியும் கேட்கப்படாது, எந்த தண்டனை வழங்கப்படாது என்றால் இதனை விட அப்பத்தமான பொருளற்ற கருத்து வேறு என்னதான் இருக்க முடியும்? இதைத்தான் அல்லாஹ் ஒவ்வொன்றா அந்த நிராகரிப்பவர்களை பார்த்து கேட்குறான். அல்லாஹ், பூமியை நம்ம விரிப்பாக முளைக்கவில்லையா? இன்னும் மலைகளை முளைகளாக ஆக்கவில்லையா? நாம் உங்களை ஜோடி ஜோடியாக நாம் படைத்தோம், மேலும் உங்களுடைய தூக்கத்தை இளைப்பாறுதலாக நான் ஆக்கினோம், அன்றும் இரவை உங்களுக்கு ஆடையாக நாம் ஆக்கினோம், மேலும் பகலை உங்கள் வாழ்க்கைக்குரியவற்றை தேடிக்கொள்ளும் நேரமாக நாம் ஆக்கினோம், உங்களுக்கு மேல் பலமான 7 வானங்களை நாம் உண்டாக்கினோம், ஒளி வீசும் விளக்க அங்கு சூரியனை அமைத்தோம், அன்று கார் மேகங்களிலிருந்து அதிகமான பொழி மழை நீரையும் நாம் தான் இறக்கினோம், அதை கொண்டு தானியங்கள் தாவரங்களெல்லாம் நம்ம வெளிப்படுத்துவதற்காக அப்படின்னு அல்லாஹ் ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு இதுக்கடுத்து மறுமை பற்றி அல்லாஹ் சொல்கிறா. இன்ஷா அல்லாஹ் இதை அடுத்த பாட்டில் நம்ம பார்க்கலாம். யா அல்லாஹ், இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை, நீ மிக தூய்மையானவன், நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. யா அல்லாஹ், நீ எவரை நரக நெருப்பில் புகுத்துகிறாய் அவரை நிச்சயமாக நீ இழிவாக்கிவிட்டாய், மேலும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லை. யா அல்லாஹ், உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று நம்பிக்கையின் பக்கம் அழைத்தவரின் அழைப்பை நிச்சயமாக நாங்கள் செவிமடுத்து நாங்கள் திட்டமாக நம்பிக்கை கொண்டோம். யா அல்லாஹ், எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தீமைகளை எங்களை விட்டு அகற்றி விடுவாயாக, இன்னும் எங்களை நல்லோர்களுடன் மரணிக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ், இன்னும் உன் தூதர்கள் மூலமாக எங்களுக்கு நீ வாக்களித்தது எங்களுக்கு தந்தருள்வாயாக. மறுமை நாளில் எங்களை இழிவுபடுத்தாதிருப்பாயாக, நிச்சயமாக நீ வாக்குறுதி மீற மாட்டாய்.